கோதுமை மாவை வச்சு சட்டுன்னு ஈஸியாக ஒரு மசால் தோசை தாங்க. அது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு சாப்பிட்லாம். சாப்பிட்டாவும் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம இழுத்த இழுப்புக்கு வருங்க. இதுக்கு 1/2 கப்பு ரவைங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த ரவையை ஊற வச்சுக்கணும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். அது ஊறிட்டு இருக்கும் போதே இது ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இதை மாதிரி சீவு கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்குங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், எள்ளு 1/4 ஸ்பூன், எல்லாமே 1/4 தாங்க சேர்த்துருக்கேன் நான். அதிகமாக உங்கள் மாவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து துருவின உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டு தண்ணி கலந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதில் நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து இது ரவா தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கணும். நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு தோசை ஊற்றும் போது. ஏன்னா மொண்டு ஊற்றுறோமா அப்போ தான் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். தோசை கலர் நல்லா காய விட்டு அதில் எண்ணெய் தடவி அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயங்க இதை மாதிரி மழைச்சாரல் மாதிரி தூவி விடணுங்க. அப்படியே அங்கங்கேயும் தெரியணும் அந்த வெங்காயம். கேரட்டில் பார்த்திங்கன்னா துருவின கேரட்டு இதுவும் நம்ம தூவும் போது அந்தந்த இடுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டு அப்படியே ஒரு கரண்டி மாவையும் எடுத்து அப்படியே ஒரு சுற்றி கொண்டுட்டு தெளித்து விட்டா அப்படி இருக்குங்க. அங்கங்கேயும் அப்படியே சல்லடை மாதிரி ஒரு ஓட்டை தெரியணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சம் எண்ணெயையும் தெளித்து விட்டு அப்படியே ஒரு பெரட்டி போடுங்க. இது நீங்கள் மொறுமொறுன்னு வேணுனாலும் நம்ம சிம்மிலே வச்சு மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம். சாப்பிட்றவங்க சாப்பிட்டாவும் எடுத்துக்கலாங்க. அப்படியே நைஸாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. மசால் தோசை எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் தான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாவே எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்குன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு கேட்குங்களா, அதுங்களாம் மொறுமொறுன்னு சாப்பிடும். நம்ம சாப்பிட்ற ஆள். அதனால் நான் இதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நைஸாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். அதையும் செஞ்சாச்சு. இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் மசால் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்படி நாளை சந்திப்போம்.